எஸ் மேன். கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் சொந்தமா யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? யாரு இது? இடம் சொந்தமா கேட்டு வந்திருக்கீங்களா? யாருமா? வாமாங்க. டாக்குமெண்ட் சொன்னா உனக்கு தெரியல. என்ன இடம், என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வாமா. ஃபைல் ஒன்று கட்டு. ஐயோ, இன்னொரு தடவை கால் வந்துட்டு. யாரு? பருவம் பார்த்துதல் இருக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? அப்படியா? 1 2 3 4 5 6. உன்னுடைய இடம் சொந்தமான விஷயத்துல தேவையில்லாத வில்லங்கங்கள் தோண்டி இருக்கு. அந்த வில்லங்கத்துக்குரியவர்களுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த உரிமைகளுமே கிடையாது. ஆனா அவங்க அவசியம் இல்லாம மாட்டியிருக்காங்க. இப்ப அதுல இருந்து உங்களை ஜெயிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? எங்க இருக்காங்க? அந்த கேள்விக்கு என்கிட்ட இடம் இல்லை. உன்னுடைய இடத்த நீதிமன்ற வழக்க உனக்கு வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். உங்க அண்ணனை பத்தி கேட்கறதுக்கு 5ஆம் தேதி வந்து கேளு. இந்தா, நல்லா இருக்கு. உனக்கு என்னடா வேணும்? இந்தா வா. இந்த ஆண்டுல உனக்கு நிறைவான வேலை கிடைக்கும். புண்ணியம் பெற்றிருப்ப. போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கு? நீங்களாம் எந்த ஊரு? திருச்சி மாநகர். யார் வீட்டு பக்கத்துல கர்மசாமி கோயில் இருக்கு? வாங்க. உங்களுக்கு குலதெய்வம் தான் கர்மசாமி. கோயில் பக்கத்துல இருக்கு. வீட்டுக்கு நேரம் அந்த பக்கம் வாய்க்காக்கரை ஓடுதான் ரோடு. கம்மா ஒரு வாய்க்கால ஓடுது. அது எங்க இருக்கு? கால் கற்பகத்தாயே கதினி. என்னப்பா வேணும்? கண்ண முடி உட்காரு. இவனை தொடாதுன்னு சொல்றீங்களே, ஏன்? அப்படியா? கால் வந்துட்டு வா. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீ உழைத்த உழைப்பு பணமெல்லாம் நீ விரயமாக்குனியா? அதுல உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் உன்னைய மதிக்காம சண்டை போட்டாங்களா? அதான் உன்னை நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ யோக்கியம் இல்லையாம்ல? கால் வந்துட்டு வா. ஏன் செவிட்ட அடிச்சுக்கிறேன். எப்படியோ குடும்பத்தை ஒண்ணு சேர்ந்து வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? வாங்கி தாரேன். பையனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், ஜெயிச்சு தாரேன். இந்தா, புண்ணியமா இருக்கு. நல்லா இருக்கா? இந்தா. கர்மசாமிக்கு. யாருப்பா கர்மசாமி கோயிலு? வாப்பா. இல்லே தம்பி, கோவக்கார பெயலாம்லா நீ? வா. எங்கேயும் சண்டை கண்டை போட்டியா? போலீஸ்காரங்க விசாரிச்சாங்களா? வரப்போறாங்கிறது தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கூட இருக்கிறவங்களே உன்னைய போட்டு கொடுத்து பிரச்சனையை உருவாக்குவாங்க. அது உள்வீட்டுக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு. உண்மையா? இதனால ஆயுதத்தை எடுக்கக்கூடிய நிலைமைகள் உன்னுடைய மனதில் அப்பப்போ தோன்றுகிறது. அந்த நிலைகளிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும். அப்பதான் உன்னைய நான் காப்பாற்ற முடியும். அதனால ஒரு 3 மாதத்துக்கு இடமாறி போய் உட்கார்ந்து கொஞ்சம் வேலைகளை பார்த்து வா. உள்ளூருக்குள்ள இருக்காத. வேற என்ன வேணும்? 3 மாதம் கொஞ்சம் விலை இருந்துக்கா. உனக்கு நான் அந்த வெளிநாடு வேலையை நான் வாங்கி தரேன்.
3 மாதம் உள்ளூர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கணுங்க. இருக்கலாம், அதுல இருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாத்தி. மலேசியா வருக. இருங்க, நீங்க மட்டும் வரல, மலேசியா அங்கேயும் ஆரம்பிச்சு. பொறுமை பொறுமை என்று புத்தி உள்ள மாதர்களே, உட்காருங்கப்பா. யாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது சில காலங்களுக்கு முன்னே? உடல்நிலை யாருக்கும் பாதிக்கப்பட்டுச்சா? என்ன செஞ்சது? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? 2 ஒண்ணு போல கண்ண மூடுங்க. இயற்கையிலே அவன் குணம் மாற்றி விட்டதா, யாராலும் மாற்றப்பட்டதா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது, இருக்கா? கிரகங்களும் அவனை பிரிச்சு வச்சிருக்கு, அதுக்கு தகுந்த சில மனிதர்களாலும் அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிப்புல இருந்து வெளியாக்கி ஒட்டு சேர்ந்தா போகலாம். ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்கோ, நீங்க இருங்க, அந்த அம்மா சொல்றேன். எங்க போடுங்க? சங்கரி கருப்புசாமி இருக்காரா? அடுத்தவங்க தானே சாப்பிட போறாங்க, செய்யுங்க. வெட்டியாக்கி தரேன், பிள்ளைய காப்பாக்கி தரேன். கண்ணு முடுங்க பாப்போம். நரம்புல தான் லாக் ஆயிருக்கு, சவுல இல்ல. மாத்திரலாம், தைரியமா இருங்க, நான் மாத்தி தரேன். சோரியாசிஸ் இருக்கா? எங்க காட்டுக்கோ. ஓகே, இது ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு நிரந்தர தீர்வு இந்த உலகில் இதுவரை கிடைக்கவில்லை அம்மா. என்ன, வளராம நான் காப்பாத்துறேன். இப்போதைக்கு முடியாது, பொறுமையாக இருங்க, நான் மாறிட்டேன். தைரியமா இன்று இரவு என்னை பார்த்துட்டு போங்க. பாக்கா ஒரு கை பிடிங்க. இவன் யார்? இந்த பையன் தம்பியாடா? தம்பியா அண்ணனாடா? என்ன வேலை பார்க்க? நீ எங்க இருக்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஆளாம இருந்தா பிள்ளை வரும் தருவேன். கால் வந்துட்டு அப்போ பேக்க கிழவை. பிள்ளை எந்த ஊர்ல இருக்கா? உன் பிள்ளை தலைய போய் பார்த்தேன், சனி பகவானுடைய ஆட்சி அவ தலையில இருக்கு. அதனால தாரதோஷமும் உண்டு. குழந்தை உனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். என்ன பிள்ளை பிறக்கும்? ஆம்பளை பிள்ளை பிறக்கும். முருகப்பெருமான் பேர் வைகின்ற குழந்தை பிறந்தோட குழந்தை எங்க கூட்டு வர. அடுத்து பேசுவோம். இருதார யோகம் இருக்குன்னு சொன்னேன், நீ அதை பத்தி சரியா புரிஞ்சுக்கிடல. காலம் முழுவதும் புரிஞ்சுக்கிடுவேன். குழந்தை பத்தோட உங்க கூட்டு வர. நல்லா இருந்தா மகனே, தொழில பாரு, பல லட்சங்களும் உனக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும். டீ குடிக்கிற போல தோணுது எனக்கு.